வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு சாமி ஆடிங்க வரக்கூடிய சிக்கல். சாமி ஆடிங்களுக்கு வரக்கூடிய சிக்கலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான சிக்கல் வரும் அப்படின்னா, வாக்கு சொல்கிறது பலிதம் ஆகாமல் இருக்கிறது. சிலர் ஃபோன் பண்ணி எனக்கு வாக்கு எனக்கு சரியாக வரமாட்டுது, நான் நல்லா சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் எனக்கு வாக்கு இப்போ சரியாக சொல்கிறதில்ல, படிக்கலை, வாக்கு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில காரணம் மட்டும்தான் இருக்கும் எதுக்கு வாக்கு தடைப்பட்டு நிற்குதுன்னு. ஒன்று, உங்களுக்கு மந்திரக்கட்டு போட்டிருப்பாங்க. வாக்கு சொல்லாத அளவுக்கு தேவதைக்கும் உங்களுக்கும் வசிய வேலை பண்ணி உங்களுக்கு தேவதை உதவாத அளவுக்கு கட்டிகிட்ருப்பாங்க வாக்கு. இன்னொன்று கேட்டோம்னா, அந்த தெய்வம் நீங்கள் சரியான முறையில் அவங்களுக்குன்னு செய்ய வேண்டிய பணிவிடை நீங்கள் ஒழுங்குமுறையாக செய்யலைன்னா சில அருள் வாக்கு இடம் தெய்வமே வாக்கு சொல்லாத நிறுத்தியிருக்கும். சிலது எப்படின்னு கேட்டோம்னா, அவங்களுக்கு வாக்கு சொல்கிற ஜாதக அமைப்போ இல்லை அதுக்குண்டான அமைப்போ இல்லாமல் இருந்திருக்கும். இப்படியும் வாக்கு நின்று போயிருக்கும். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதாலையும் நின்று போயிருக்கும். முக்கியமான காரணம் இதனால தான். இதிலிருந்து உங்களுக்கு விடுபட என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு மந்திரம் கட்டு போட்டு வச்சுருந்தாங்கன்னா, நம்மக்கிட்ட அதுக்குண்டான மையும் பொடியும் இருக்குது. நீங்கள் அருள்வாக்கு சொல்கிறதுக்கு முன்ன நீங்கள் அந்த பொடியை ஒரு சின்ன டம்ளரில் நீங்கள் கலந்து குடிச்சிட்டு அருள்வாக்கு ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா மை வச்சு நீங்கள் திலகம் இட்டுக்கிட்டு நீங்கள் உபாசனை பண்ணுற தேவதைக்கு சொல்கிற விஷயத்தை நான் சொன்னதை நீங்கள் செஞ்சு நீங்கள் அருள் வாக்க ஆரம்பிக்கலாம். இன்னொரு முறைகள் இருக்குது. தேவதை உங்ககிட்ட இருக்கிற தேவதையை அதிக ஆக்ரோஷனப்படுத்தி சக்தி அதிகப்படுத்தி உங்களுக்கு தர முடியும். ஆனால் நீங்கள் எந்தெந்த தெய்வம், ஆண் தெய்வம் பெண் தெய்வம், அதுக்குண்டான முறைகள் நீங்கள் எந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு அதில் சில தவறுகள் இருந்ததுன்னா திருத்தி சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூஜை வழிமுறையும் பலி கொடுக்குற சாமியாக பலி இல்லாத சாமியாக இப்படி பார்த்து தான் நம்ம முக்கியமாக ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சில பொருள்லாம் நம்ம தரோம். ஜாதகத்தை பார்க்காம நாங்கள் கொடுக்கறது கிடையாது. வேணுன்றவங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். சாமி ஆடிங்களுக்கு இந்த முறை எந்த தடையாக இருந்தாலும் உங்களுக்கு அருள் வாக்கு நேரத்தில் தெளிவாக சொல்லக்கூடிய முறையை நம்ம தரோம். நீங்கள் எத்தனை குறி வேணாலும் சொல்லலாம். 50 குறி 100 குறி சரளமாக சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் சில விஷயங்கள், சூட்சும விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் வாங்கும்போது சொல்லுவோம். வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம்.